ஹலோ. சார் உங்களை பார்க்க கோட்டை பெருமாள்னு ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? கோட்டை பெருமாள்னு பேர் சொன்னார் சார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் என்ன பார்க்க வந்திருக்கான்? சார் அவருக்கு உங்களை நல்லா தெரியும்னு சொல்றாரு. உங்க ஊர்ல இருந்து தான் வரணும்னு சொல்றாரு சார். சார் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்றாரு சார். சார் உள்ள அலோ பண்ணலாமா வேணாமா? வர சொல்லு. வணக்கம் ராமநாதன். வணக்கம். என்ன ராமநாதா, என்ன ஞாபகம் இருக்கா? என் வாழ்க்கையில உங்களை மறக்க முடியுமா? பரவாயில்லையே, இன்னும் பழச மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்களே. நான் பழச எப்பவுமே மறக்கிறது இல்ல பெருமாள். நானும் தான் ராமநாதா, பழச இன்னும் மறக்கல. நடந்த விஷயம் எல்லாமே இன்னைக்குத்தே நடந்தது மாதிரி அப்படியே என் மனசுல பதிஞ்சு கிடக்கு. உட்கார். மகிழ்ச்சி. அப்புறம் ராமநாதன் சொல்லுங்க, நாள் எவ்வளோ வேகமாக ஓடுது பார்த்தீங்களா? ஹோட்டலு, டிரான்ஸ்போர்ட்டு, ஸ்கூலு, கல்யாண மண்டபம், ஷாப்பிங் மால்னு எக்கச்சக்கமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக உங்களை மாதிரியே டிவி, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு அப்படின்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே தெரியும் பெருமாள். தான் டிவியில நிறைய விளம்பரம் கொடுக்குறீங்களே, தங்கமணியன்கோ தங்கமணியன்கோன்னு பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். நான் பண்ணுற எல்லா பிஸ்னஸ்லையுமே எங்கள் அண்ணன் தங்கமணி பேரில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். சரி. கடவுள் புண்ணியத்தில் எந்த குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதில் பாருங்க ராமநாதன், தங்கமணி அண்ட் கோவை கடல் மாதிரி பெருசாக ஷோரூம்பு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. இருக்கட்டும். அதுக்காக பல வருஷமாக ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த இடம் சமீபத்தில் தான் அமைஞ்சது. அப்படியா? சரி, தட்டுப்புட்டுன்னு கடையை கட்டி வேகமாக கடையை திறப்போம் நிமிந்து பார்க்குறேன். பார்த்தா நம்ம கடைக்கு முன்னாடி இருக்கு. என்ன அப்படி பார்க்குறீங்க ராமநாதன்? உங்கள் மெயின் பிரான்ச் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தான் என் பெரிய கடையை கட்டி முடிச்சிருக்கேன். அப்படியா? உங்கள் கடைக்கு முன்னாடியே கடையை கட்டி முடிச்சிட்டு அப்புறம் திறப்போடாக்கு உங்களை கூப்பிடலாம், நல்லா இருக்காது பாருங்க. என்ன நான் சொல்கிறது? வர்ற தை மாதம் 10ஆம் தேதி கடை திறப்போலாம் வச்சுருக்கேன். நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். அதான் என் ஆசை. ரொம்ப நல்லது. முத்துராசு, தட்டை கொடு. என்ன ராமநாதன் பார்க்குறீங்க? வாங்கிக்கங்க. போங்க. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, ஏங்க 9, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? 10. அது ஒண்ணும் இல்லம்மா, ஸ்கூல் படிக்கும்போது தப்பு பண்ணா பெஞ்ச் மேல நிக்க வைக்கிறது,
தோப்புக்கரணம் போட வைக்கிறதுன்னு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி நான் பண்ண தப்புக்கு நானே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். 16 ஏங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை பத்தி புரிஞ்சுக்காம என் அவசர புத்தியால வாய்க்கு வந்தபடிலாம் பேசி உன்னை காயப்படுத்தினேல, அதான் நான் பண்ண தப்பு. இனிமே உன்னை அப்படி பேசக்கூடாது, உன் மேல முழு நம்பிக்கை வைக்கணும்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு நானே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஏங்க 18. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, முதல்ல நிப்பாட்டுங்க. இல்ல கல்பனா, தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் என் பாலிசி. நீ அவ்வளவு தூரம் சொன்ன, அதையெல்லாம் நான் நம்பாம நான் பாட்டுக்கு எடுத்தறிஞ்சு பேசி உன்னை காயப்படுத்திட்டேன்ல, அதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். 100 தோப்புக்கரணம் போடாம நான் நிறுத்த மாட்டேன். ப்ளீஸ், நீ எதுவும் சொல்லாம அமைதியா இரு. 20. ஐயோ நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன்ல. இல்ல கல்பனா, நான் உன்னை திட்டும் போது நீ எதுவும் சொல்லாம அமைதியா தானே இருந்த. ஆ. அதே மாதிரி இப்போ அமைதியா இரு. ஏங்க இப்ப நிப்பாட்ட போறீங்களா இல்லையா? 26. தயவு செஞ்சு சொல்றேன், நிப்பாட்டுங்க. 28. நீங்க இப்படி பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. 29. ஐயோ நிப்பாட்டுங்க ப்ளீஸ். முடியாது கல்பனா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? அப்ப 31. நான் சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? 2. கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன், 33. அப்போ கேட்க மாட்டீங்கல்ல? 34. 35. ஆ? ஏய், எதுக்கு இப்போ அழற? ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் தான் சொல்றேன்ல. அதையும் மீறி நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லடி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இப்போ என்ன, நான் தோப்புக்கரணம் போடக்கூடாது அவ்வளவுதானே? சரி, நான் போடல. ம்? சரி, அழாத. வா, நீ உட்கார், 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 உட்கார். என்ன காயப்படுத்தினோடனே நீங்க ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏய், நான் உன்னை காயப்படுத்துவேனா? அப்புறம் நான் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. கல்பனா, உண்மையை சொல்லணும்னா உன்கிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு தெரியல. வெறும் வார்த்தையால என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றது ரொம்ப சாதாரணமா பட்டுச்சு. உன்னை அந்த அளவுக்கு நான் வார்த்தையால காயப்படுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் ஈடாகிற மாதிரி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. அதான் எனக்கு நானே இப்படி ஒரு தண்டனை கொடுத்துக்கிட்டேன். நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லைங்க. அப்படி பார்த்தா நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன். அதுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது சொல்லுங்க. இனிமே நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். பண்ண மாட்டீங்க தானே? இனிமே உன்கிட்ட கோவப்பட்டாதானே இந்த மாதிரி தண்டனை எனக்கு. இனிமே நான் உன்னை நம்பாம எடுத்தறிஞ்சு பேச மாட்டேன். உன் மேல கோவப்பட மாட்டேன். பொறுமையா நடந்துக்குவேன். போதுமா? ம். அன்பானவளா பக்குவமா நடந்துக்கன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா அதே மாதிரி நடந்துக்க நான் மறந்துட்டேன் பாத்தியா? நேத்து நடந்த மாதிரி இனிமே நம்ம 2 பேருக்குள்ள எப்பவுமே நடக்காது. கல்பனா, அது மட்டும் இல்லாம குழந்தை வளர வளர வெளியில நடக்கிற விஷயம்லாம் உனக்கு கேட்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பார்த்தா நேத்து நான் உன்னை திட்டினது, உன்கிட்ட கடுமையா பேசினதெல்லாம் உனக்கு கேட்டிருக்கும். குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் மோசமா நடந்துகிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப அவமானமா இருக்குமா? உன்கிட்டயும் சரி, நம்ம குழந்தைகிட்டயும் சரி, இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். உன்னை காயப்படுத்துறதும் நம்ம குழந்தைய காயப்படுத்துறதும் ஒண்ணுதானே. உங்களை காயப்படுத்தினதுக்காக தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், என்னம்மா, என்ன மன்னிப்பீங்கல்ல? தேங்க்ஸ் கல்பனா, தேங்க்யூ சோ மச். சரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் கீழே வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ம்? நீங்க பண்ண ஒரு சாதாரண விஷயத்துக்கு உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா என் உயிரை தான் நான் மாய்ச்சிக்கணும். அது ஒண்ணுதான் நான் பண்ண தப்புக்கு எல்லாம் ஒரே வழி.